காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உலவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம், என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. நானே போயிருக்கேன். கொஞ்சம் இல்லைங்க, உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழிலை மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது,
கால் போகுது. நான் உங்க கண்ல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிருக்கும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு தொல்லை. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழைய ரவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்பட நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும். உண்மையாவா? ஆமா, என் துணையால உங்க கவலை மறையும். உங்க துணையால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு என்னப்பா? என்ன விஷயம் சொல்லு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, அத்தான் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே இங்க வா, மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என் கணவர் யாருன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சபாஷ் மல்லிகா, வெரி கிளாட். இதத்தான் நானும் விரும்புறேன். மாப்பிள்ளை யாரு? மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல். அப்படியா? பேரு? ரவி. மகாபலிபுரத்துல பாத்தியா அந்த ரவியா? ஆமா, அவர் இங்க வந்திருக்காரு. அவரை பார்த்தேன், பேசினேன். அவருடைய தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சம்மதத்தை கேட்க அவர் நாளைக்கு இங்க வருவார். வரட்டும். மல்லிகா, நீ எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு பிரதிபலன் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுது. உன் கல்யாணம் நடக்கும், சீக்கிரமே நடக்கும். நீ உள்ள போமா, சந்தோஷமா போ. போ. கௌரி, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன? உன் தங்கச்சி யாருக்கு மாலை போட துடிக்கிறா தெரியுமா? வக்கீல் ரவிக்கு. இல்ல, பெரிய அபாயத்துக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடாதவனே வாக்கு வெற்றில வச்சு சொந்தக்காரன் ஆக்கிக்க சொல்றான். முடியாது. ஐயோ, இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் நெஞ்சே வெடிச்சிடுமே. காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டவனுக்கு அத்தான் நாம இந்த மகிழ்ச்சியாவது கொடுக்க வேண்டாமா? அத்தான். நீ கவலைப்படாத, அவருடைய மனசு நோகாதபடி இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன். ஏய் ரவி, என்னப்பா நீங்க உட்கார்ந்து இருக்கிற? மல்லிகா வீட்டுக்கு போனோம்ல, நேரமா எவ்வளவு அக்கறை பாரு. என்ன? ஏன்? என்னையா? நான் சொல்லாம போயிட்டா அப்புறம் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முந்தையே ஓடி போயிட்டான் பாத்தியான்னு. ரெண்டு பக்கம் பேசப்பா. நீ எவ்வளவு நாளி ஆச்சு? சரி சொல்லிட்டேன், கிளம்பு. வெற்றியோட திரும்பி வரணும். நீ போனாலே வெற்றி தானே.
தெரியாது தெரியாது என்ன கொலை மாக்கிறாரு எங்க சொல்றேன் சொல்லு. மல்லிகாவே நாகராஜியா வந்து இது என்ன சூழ்ச்சி? ஏன் நீ ஏமாத்துறீங்க? எதுக்காக இந்த புது இடத்தை கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுக்கா, நீயாவது சொல்லு. இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே பதில். மல்லிகா, உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? அதை தடுக்க நீங்க யார்? கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி முடிவு செய்ய வேண்டியது என் கையில தான் இருக்கு. ஆனா நீ என் கையில தான் இருக்கேங்கிறது மறந்துடாதே. மல்லிகா, ரவியை நீ அடியோட மறந்தே ஆகணும். சீக்கிரமே உனக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் இந்த வீடு தான் உனக்கு ஷேர். கௌரி, இனிமே உன் தந்தை வெளியே தலையை காட்டினா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்ன ரவி வளர்ற? ஒரு தடவை நீ அவளை பார்க்க போய் உன் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவ குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் நல்லவளா இருந்தா போதும். கோபால், ஒரு பயங்கர கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். கோபா, உன் திட்டம் உன்னை எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேண்டாம், பிடிக்கலன்னா மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போய் சொல்ற நீ? பின்ன ஏன் மகிழ்ச்சி தான் உனக்கு திருப்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகமா உனக்கு? சரி, அப்ப நான் சொல்றது கேளு. சொல்லு சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தா என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போடும். எப்படி முடியும்? அதுக்கு தான் உன் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவினுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். கண்